பிஜேபி எம்எல்ஏவுக்கு எதிராக சாதாரண புகார் கொடுத்ததற்கு தந்தை அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த பெண்ணை குல்தீப் சிங் மட்டும் பாலியல் வல்லுறவு செய்யல, அவருடைய சகாக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வார காலம் தொடர்ந்து பாலியல் வல்லுறவு. எஃப்ஐஆர் போடலங்க. எஃப்ஐஆர் போட வைப்பதற்கு தான் இந்த பெண் முதலமைச்சர் வீட்டு வாசல்ல நான் தீக்குளிப்பேன் அப்படின்னு மண்ணெண்ணெயை தூக்கி கொட்டிக்கிட்டு அழுது தகராறு பண்ணதுனாலதான் எஃப்ஐஆர். இந்தியா சுதந்திர இந்தியா என்ன இவ்வளவு மோசமா போயிடுச்சு? ஒரு தப்பு பண்ணா எஃப்ஐஆர் வந்து ஆட்டோமேட்டிக். ஆனா ஒரு எஃப்ஐஆர் போட வைப்பதற்கு ஒரு பெண் தீக்குளிக்கிறேன் என்று சொன்னால்தான் நடக்குமா? கடைசியில எஃப்ஐஆர் போட்ட பிறகும் அந்த ஆளை லேசில கைது பண்ணல. ஒரு வருஷம் கைது பண்ணலங்க. ஒரு வருஷம் கழிச்சுதான் கைது பண்றாங்க. அப்புறம் தான் இந்த நம்பர் பிளேட் அழிக்கப்பட்ட ட்ரக் வந்து மோதி 2 அத்தைகள் கொல்லப்பட்டு இந்த பெண்ணும் வழக்கறிஞரும் பலத்த காயமுற்று. பத்திரிகையில எல்லாம் என்ன எழுதினாங்க? ஒரு சாட்சி சொல்லும் போது இந்த பெண் இவ்வளவு காயங்களோட வலியோட வேதனையோட துடித்து கொண்டேதான் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னார். இதுதான் பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா? மோடி வாய திறந்தா பெண்கள் பெண்கள் சகோதரிகள் சகோதரிகள்ங்கிறதெல்லாம் இவ்வளவு கேவலமாக நடப்பதா அப்படிங்கிற கேள்விய நம்ம ஏதோ ரொம்ப தள்ளி இருக்கோம், உத்தரப்பிரதேசத்தில இருந்து தமிழகம் தள்ளி இருக்கிறது என்பதற்காக, வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது என்பதற்காகத்தான் மாதர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம். இவ்வளவு கஷ்டப்பட்டு 20 ஆண்டு தண்டனை, சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்கிற ஆயுள் தண்டனை, 7 வருஷம் உள்ள இருந்துட்டாராம். வேதனைப்பட்டு இவர் டெல்லி உயர் நீதிமன்றத்துல கேஸ் போடுறாரு, என்ன ஜாமீன்ல விடுங்க. அந்த டெல்லி உயர் நீதிமன்றம் கால் காசு பெறாத டெக்னிக்கல் காரணத்தை வைத்துக் கொண்டு இவர் எம்எல்ஏனா பப்ளிக் சர்வெண்ட் அல்ல அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணி 7 வருஷம் இருந்தது போதும், அதனால இவர் போட்டிருக்கிற அப்பீல்லாம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் அவர் ஜாமீன்ல வெளியில இருக்கட்டும். அந்த பெண்ணினுடைய தாய் 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க? எங்களுக்கு இனிமே பாதுகாப்பே கிடையாது, அந்த ஆள் வெளியில வந்தார்னா நாங்க செத்தோம். ஒண்ணு அவரை ஜெயில போடுங்க, இல்ல அவரை நீங்க வெளியில விடுறீங்கன்னா எங்க 2 பேரையும் ஜெயில போடுங்கிறது தான் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெண்ணினுடைய தாயும் கேட்பது. ஏன்னா ஜெயில்னா எங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பா இருக்கும், இந்த ஆளால எதுவும் பண்ண முடியாது, ஒண்ணு அந்த ஜெயில்ல இல்லனா நாங்க ஜெயில்ல என்று பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அழுகிற ஓலமிடுகிற ஒரு படுமோசமான சூழலை பிஜேபி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அண்ணாமலை வாயில என்ன கொழுக்கட்டையா? தமிழிசை வாயில கொழுக்கட்டையா? வானதி ஸ்ரீனிவாசன் வாயில கொழுக்கட்டையா? என்ன நைனா நாகேந்திரன் வாயில கொழுக்கட்டையா? மைக்கேல் பட்டியல ஏதாவது நடந்தா வருஷ கட்டி போ தெரியுது. ஒண்ணுமே இல்லாத திருப்பரங்குன்றத்தை 2ஆக்க முடியுது. ஆனா இவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் அது பெண்ணுக்கு நடந்ததா? இத்தனைக்கும் அந்த பெண் 16 வயசு கூட நிரம்பல. போக்சோ இத பத்தி எல்லாம் கவலையே இல்லை. எனவேதான் சொல்கிறோம், பிஜேபி ஆர்எஸ்எஸ் வாயை திறந்து சொல்லுகிற எதையும் நம்பாதீர்கள். இப்ப சமீபத்துல ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்திய அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்தது. இனிமேல உற்பத்தி ஆகக்கூடிய செல்போன், இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய செல்போன், அந்த போன்கள்ல சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு செயலி, அதை வந்து முன்கூட்டியே பதிவிறக்கம் செய்துதான் அதை வந்து விற்கணும். ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி போன் வரும்போதே அந்த செயலியோட தான் வரும். இப்ப யாரு கேட்டாத சஞ்சார் சாத்தி? எதுக்காக நீங்க வந்து எங்க விருப்பம், அதாவது வாங்குற ஆளுக்கு இது வேணுமா வேணாமா முடிவு பண்ணுமா வேண்டாமா, அதை எப்படி நீங்க தீர்மானிப்பீங்க? சரி, அது எதுக்காக கொடுக்கறீங்கன்னா சைபர் குற்றங்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த அரசாங்கம் சொல்லுது. வாயை திறந்தா புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன் பாவம், புலவர்களை பாடுவோம். காசுக்காக மன்னர்களை உண்மையோ இல்லையோ புகழ்ந்து பாடுவதை அந்த கால புலவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆகவே அவங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் ஒரு கட்சி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். வேறு எந்த கட்சியை நம்ம அப்படி விமர்சனம் பண்ண முடியாது. அப்ப எது உண்மை? இந்த செயலி மூலமாக மொபைலை வைத்திருக்கக்கூடிய சாதாரண மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று கண்காணிக்கிற வேலையை தான் அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். பேர் வைக்கிறதுல
அவங்கள மாதிரி கில்லாடி நம்ம உலகத்திலேயே பார்க்கவே முடியாது. சாந்தி மசோதா. சாந்தினா ஏதோ பெண்ணோட பெயர்னு இங்க நினைச்சுக்காதீங்க. சாந்தினா அமைதி. அப்ப மக்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வலிக்காது, எங்களுக்கு வேதனை வராது, எங்கள் கண்களில் கண்ணீர் வராது. ஆனா சப்ளை பண்ணுகிற அமெரிக்க நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம் கையிலிருந்து சில்லறைய இழப்பீடாக கொடுக்கணும்னா அவன் படுற துயரத்தை பார்த்துதான் எங்க கண்கள்ல கண்ணீர் வரும் என்று சொல்லக்கூடிய கேடுகெட்ட ஒரு மோடி அரசாங்கம். இந்த அரசாங்கம் இப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிற சீரழிவுகளின் மத்தியில் நின்றுதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுகிறோம். எனக்கு முன்னாலே பேசிய சகோதரிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஒட்டி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் மீது, கிறிஸ்துவர்கள் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய சங் பரிவாரத்தால் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய வன்கொடுமையை கண்டித்து, அதே போல உன்னாவ் இளம்பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்து தந்தையை கொன்று பல்வேறு அராஜகங்களை செய்த பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சிங் சேங்கர் அவர்களை நிச்சயமாக ஜாமீனில் வெளிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி அதற்கான கண்டனத்தையும் இணைத்து இதை நடத்துகிறோம். அதே போல மாட்டுக்கறி என்று பொய்யாக சொல்லி அடித்துக் கொல்லப்பட்ட முகமது அக்லாக் வழக்கில் குற்றவாளிகள் மீதான குற்றச்சாட்டை, வழக்கை வாபஸ் பெறுகிறோம் என்று உத்தரப்பிரதேச அரசாங்கம் முன்வந்திருப்பதையும் கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இப்ப இந்த 3 கோரிக்கைகளும் ஏதோ திடீரென்று வெற்றிடத்தில் ஏற்பட்டு விடவில்லை. கடந்த 11 ஆண்டு கால மோடி ஆட்சி நிச்சயமாக அனைத்து பகுதி மக்களுடைய வாழ்க்கையிலும் மண்ணள்ளி போட்டு இருக்கிறது. அவர்கள் வாயில் மண்ணள்ளி போட்டு இருக்கிறது. அதனால எந்த பின்னணியில இன்றைக்கு நாங்கள் சொன்ன இந்த 3 குற்றங்களும் நடந்திருக்கின்றனங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அனைத்து பகுதி மக்களும் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறார்கள். இது ஏதோ நாங்க கற்பனையில சொல்லல. உலக சமத்துவமின்மை அறிக்கை 2026க்கான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அதுல இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மிகப்பெரிய அளவு வளர்ந்திருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க. என்ன? பிரிட்டிஷார் இந்தியாவை காலனி நாடாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இருந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை விட இன்றைக்கு இந்திய முதலாளிகளுடைய ஆட்சியில், மோடியினுடைய ஆட்சியில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவங்க சொல்லி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்திய மக்கள் தொகையில மேல் மட்டத்தில் இருக்கிற 1% அவங்க இந்த நாட்டினுடைய செல்வத்துல 40% தங்களுடைய கைவசம் வைத்திருக்கிறார்கள். கார்ப்பரேட்டுகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட வங்கி கடன் மட்டும் 9 லட்சம் கோடி. அதே போல கார்ப்பரேட்டுகளுக்கான வரிகளுக்கு விலக்கு கொடுத்த காரணத்தினால் அரசாங்க கஜானா இழந்தது ஒரு 3.25 லட்சம் கோடி. இவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிவிட்டு ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கு என்ன நிலைமை? இந்திய மக்கள் தொகையில கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 50% சரிபாதி அவங்க கையில என்ன இருக்கு? இந்த தேசத்தினுடைய செல்வத்துல வெறும் 6% தான் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் யார் பொறுத்து கொண்டிருப்பார்கள்? ஏற்கனவே சகோதரிகள் பேசியதை போல, ராணி பேசியதை போல, வேலையின்மைங்கிறது இன்றைக்கு உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறது. கடந்த 1/4 நூற்றாண்டு பார்க்காத, அரை நூற்றாண்டு பார்க்காத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு நம்ம ஒண்ணும் இல்லை. அதனால எல்லோருமே வீதிக்கு வருவார்கள். இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையை தட்டி கேட்பாங்க, எதிர்ப்பாங்க. அதனால இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? மாற்று கருத்தே வரக்கூடாது. மாற்று கருத்தை யாராவது சொன்னால், மோடி அரசை விமர்சனம் செய்தால், குறிப்பாக சமூக ஊடகங்களில்
எதிர்கருத்து பதிவு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை, கைது செய்வது, ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு உள்ளே தள்ளுவது. இப்ப சமீபத்துல ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்திய அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல உற்பத்தி ஆகக்கூடிய செல்போன், இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய செல்போன், அந்த போன்கள்ல சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு செயலி, அதை முன்கூட்டியே பதிவிறக்கம் செய்துதான் அதை விற்கணும். ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி போன் வரும்போதே அந்த செயலியோடு தான் வரும். இப்ப யாரு கேட்டாத சஞ்சார் சாத்தி எதுக்காக நீங்க எங்க விருப்பம், அதாவது வாங்குற ஆளுக்கு இது வேணுமா வேணாமா, முடிவு பண்ணுமா வேண்டாமா, அதை எப்படி நீங்க தீர்மானிப்பீங்க? சரி, அது எதுக்காக கொடுக்கறீங்கன்னா சைபர் குற்றங்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த அரசாங்கம் சொல்லுது. வாய திறந்தா புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன் பாவம், புலவர்களை பாடுவோம். காசுக்காக மன்னர்களை உண்மையோ இல்லையோ புகழ்ந்து பாடுவதை அந்த கால புலவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆகவே அவங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் ஒரு கட்சி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். வேறு எந்த கட்சியை நம்ம அப்படி விமர்சனம் பண்ண முடியாது. அதனால சைபர் குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இந்த சஞ்சார் சாத்தி செயலியை மொபைல் போன்ல பதிவிறக்கம் செய்ய சொல்லுகிறோம் என்பது பொய். அப்ப எது உண்மை? இந்த செயலி மூலமாக மொபைலை வைத்திருக்கக்கூடிய சாதாரண மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று கண்காணிக்கிற வேலையைத்தான் அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். சமூக வலைத்தளத்துல எதுக்கு நம்ம லைக் போடுறோம், எதை நம்ம ஷேர் பண்றோம்? மோடியையும் அண்ணாமலையையும் அரசாங்கத்தையும் அமித்ஷாவையும் யோகி ஆதித்யநாத்தையும் எதிர்த்து கண்டிச்சு என்ன பதிவுகள் போடுறோம்? இதை கண்காணித்து நம்மை ஒரு சதி வலையில் சிக்க வைக்கிற நோக்கம்தான் இந்த அரசாங்கத்தினுடைய உண்மையான நோக்கம். நல்ல வேளையாக பல பகுதி மக்கள் இது கூடாதுன்னு சொன்னதுனால, நம்ம சொன்னதுனால இல்ல, ஆப்பிள் மாதிரியான நிறுவனம், சாம்சங் மாதிரியான போன் உற்பத்தி செய்யக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் முடியாதுன்னு சொன்னதுனால இது இன்னும் அமலுக்கு வரல, அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஒரு பக்கம் வாழ்வாதாரத்தை பறிப்பது, மறுபக்கம் கண்காணிப்பதற்கான முயற்சி, இன்னொரு பக்கம் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு சமூக செயல்பாட்டாளர்களை உள்ளே தூக்கி போடுவது, வரலாறு காணாத வேலையின்மை, விலைவாசி உயர்வு, அதுக்கும் மேல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? தொழிலாளிகளை அடிக்க, தொழிற்சங்கத்தை முடக்க லேபர் கோட் என்பது வந்திருக்கிறது. கிராமப்புற ஏழைகளுக்கு 2 வேளையாவது கண்ணியமாக சோறு போடுகிற ஒரு திட்டம், 100 நாள் வேலை திட்டம், அதை மொத்தமாக குழி தோண்டி புதைக்கிற ஒரு ஏற்பாடு, ஜி ராம் ஜி என்று பெயரை மாற்றி அந்த சட்டம் வந்திருக்கிறது. இது கிராமப்புற ஏழைகளுடைய முதுகில் குத்துகிற விஷயம். அதே போல உயர்கல்வி, இனிமேல சாதாரண குடும்பங்களில் இருந்து மகனோ மகளோ உயர்கல்விக்கு போகணும் அப்படின்னா அநேகமாக அது நடக்காது. முழுக்க முழுக்க அதை வணிகமயமாக்குவது, முழுக்க முழுக்க மதவேறி கருத்துக்களை கொண்டு வருவது, முழுக்க முழுக்க கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்துக்கும் உரிமை இருக்கு என்பதை அழித்தொழித்து டெல்லியில ஒரு கமிட்டி போட போறாங்க. அந்த கமிட்டி தான் எல்லா விஷயத்தையும் உயர்கல்வி சம்பந்தமாக தீர்மானிக்கும். அப்புறம் மாநில அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதனால ஒரு பக்கம் ஏழை மாணவர்கள் வயிற்றில் அடிப்பது, மறுபக்கம் மாநில உரிமைகளை பறிப்பது, இது அந்த திட்டத்துக்குள்ள சட்டத்துக்குள்ள இருக்கு. அதே போல விவசாயிகள்னு சொன்னா அவங்க வாழ்க்கை விதைகளோடு இணைந்தது. விதை நெல்லுன்னு எடுத்து வைக்கிற பழக்கம் காலங்காலமா இருக்கு.
எதை விற்றாலும் விற்போமே தவிர விதை நெல்லை விற்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் எல்லா விவசாய ஏழை குடும்பங்கள் உள்பட நடக்கிற விஷயம். இப்ப வந்திருக்கக்கூடிய விதை மசோதா சிறு குறு விவசாயிகளுக்கும் விதைகளுக்கும் இருக்கக்கூடிய உயிரோட்டமான உறவை சீரழித்து முழுக்க அதை கார்ப்பரேட் மயமாக்குகிற வேலையை செய்யக்கூடிய மசோதா தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட அணுசக்தி துறையில முழுக்க முழுக்க தனியார்களும் கார்ப்பரேட்டுகளும் வரக்கூடிய ஏற்பாடு. இதுவரைக்கும் இந்தியாவில் அணு மின்சாரம் தயாரிப்பது அரசாங்க துறை தான், தனியாருக்கு அதுல இடம் கிடையாது. இப்போது தனியார்களை அனுமதித்திருக்கிறார்கள். இப்ப மின்சாரம் தயாரிக்கணும்னா அதுக்கு அணு உலை வேணும், பெரிய பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள தளவாடங்கள் வேணும். இந்த அணு உலைகள் அநேகமா அமெரிக்க கம்பெனிகள் கிட்ட இருந்து வாங்குவதற்கான டீல் இந்நேரம் போட்டு முடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கக்காரன்லாம் கோச்சுக்கிட்டானா என்னன்னா, எங்க கிட்ட அணு உலை வாங்கி நாளைக்கு விபத்து வந்ததுன்னு சொன்னா லட்சங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, நீ கோடிக்கணக்கில் இழப்பீடு கொடுக்கணும்னு எங்களை சொரன்றீங்க. யார் யார சொரன்றா? விபத்துக்குள்ளான மக்கள், பரிதவிக்கிற மக்கள், குடும்ப உறுப்பினர்களை பறிகொடுத்த மக்கள் இழப்பீடு வேணும்னு கேட்டா எங்களை நீங்க சொரன்றீங்க. ஆகவே என்ன, நாங்க கொடுக்கிற அணு உலையில கோளாறு வந்து விபத்து ஏற்பட்டாலும் சல்லி காசு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு பொருளை சப்ளை பண்ணுகிற வெளிநாட்டு கம்பெனிகள் தீர்த்து சொல்லிட்டாங்க. இந்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அதனால இந்த போபால் மாதிரி, யூனியன் கார்பைட் மாதிரி விபத்து நடந்து ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டால் யாரு இழப்பீடு கொடுப்பா? இந்திய அரசாங்கம் சொல்லுது நாங்க கொடுக்கிறோம். எவ்வளவு கொடுப்பீங்க? அது ஒரு உச்சவரம்பா. எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்க கொடுக்கறது தான் கொடுப்போம் அப்படிங்கிற முறையில அவங்க சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரியான மோசமான அம்சங்கள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய இந்த சட்டத்தோட பேரு, மசோதாவோட பேரு என்ன தெரியுமா? பேர் வைக்கிறதுல அவங்கள மாதிரி கில்லாடி நம்ம உலகத்திலேயே பார்க்கவே முடியாது. சாந்தி மசோதா. சாந்தினா ஏதோ பெண்ணோட பேர்னு நினைச்சுக்காதீங்க. சாந்தினா அமைதி. அப்ப மக்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வலிக்காது, எங்களுக்கு வேதனை வராது, எங்கள் கண்களில் கண்ணீர் வராது. ஆனா சப்ளை பண்ணுகிற அமெரிக்க நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம் கையிலிருந்து சில்லறைய இழப்பீடாக கொடுக்கணும்னா அவன் படுற துயரத்தை பார்த்துதான் எங்க கண்கள்ல கண்ணீர் வரும் என்று சொல்லக்கூடிய கேடுகெட்ட ஒரு மோடி அரசாங்கம். இந்த அரசாங்கம் இப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிற சீரழிவுகளின் மத்தியில் நின்றுதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுகிறோம். எந்த ஒரு நாடானாலும் அந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் எது அளவுகோல்? வசதி படைத்தவர்கள்லாம் வளர்ந்திருந்தாங்கன்னா அது அளவுகோல் அல்ல. ஒரு நாட்டினுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன? ஒரு நாட்டில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன? பெண்களும் சிறுபான்மை மக்களும் வளர்ந்திருக்கிறார்கள், முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள்னா அப்பதான் ஒரு நாடு வளர்ந்தது, முன்னேறியது என்று தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பெண்கள் மேல இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்னமோ ஆதி காலத்துல இருந்து பெண்கள்லாம் ரொம்ப அமோகமா இருந்த மாதிரியும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு ரெடியாவே சில பேர் இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாலேயே நடந்தது. ஆனா அதையெல்லாம் அரசாங்கங்கள் நியாயப்படுத்தல. சில சமயம் தண்டனை கொடுத்திருப்பாங்க, சில சமயம் கேஸ கண்டுக்காம விட்டுருப்பாங்க. கடந்த காலத்துல அந்த தவறுகள்லாம் நடந்திருக்கும். ஆனா மோடி ஆட்சியில நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு ஆளுகிற அரசாங்கம் பின்பற்றுகிற மனுவாத கோட்பாடு, அந்த கோட்பாடு தெளிவா சொல்லுது, பெண்கள் சமமானவர்கள் அல்ல, தலித்துகள் சமமானவர்கள் அல்ல,
பழங்குடி மக்கள் சமமானவர்கள் அல்ல என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் எந்த சாதியில் பிறந்தாலும், அதாவது ரொம்ப உயர் சாதியில் பிறந்தாலும், பெண் என்று சொன்னால் அவள் சூத்திரர்களுக்கு சமானம், அப்படின்னா உழைப்பாளி மக்களுக்கு, உரிமை இழந்தவர்களுக்கு சமானம் என்று அப்பட்டமாக சொல்லுகிற ஒரு மனுஸ்மிருதியை, கோட்பாட்டை எங்களுடைய கோட்பாடு என்று உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சி அதிகாரங்களை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறது. பல்வேறு நிறுவனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. நீதித்துறையின் ஒரு பகுதியும் இவர்களுடைய பிற்போக்கு சித்தாந்தத்திற்கு இரையாகி இருக்கிறார்கள். இவர்களுடைய பிற்போக்கு கருத்துக்களின் செல்வாக்கிற்கு நீதித்துறையின் ஒரு பகுதியும் உட்பட்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்பவோ அவங்க பாக்கெட்டுக்குள்ள போயிடுச்சு. பல்வேறு நிறுவனங்கள் நமக்கெல்லாம் சரி, இங்க போனா நியாயம் கிடைக்கும், அமலாக்க பிரிவிட்ட போனா நியாயம் கிடைக்கும், வருமான வரித்துறையிட்ட போனா நியாயம் கிடைக்கும், இது எதுவுமே சரியில்லை, கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்கும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், கடைகோடியில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் முழுக்க இன்றைக்கு RSS பிஜேபியின் சட்டை பைக்குள் அடைக்கலம் புகுந்து விட்டன. அப்புறம் நம்ம எல்லாம் தெருவுக்கு வராம எப்படி நீதி கிடைக்கும்? முகமது இக்லாக் பத்தி சொன்னோம். முகமது அக்லாக் 50 வயசு தாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள மாட்டுக்கறி இருந்ததுன்னு சாதிச்சு உள்ளுக்குள்ள இருந்தவரை வெளியில இழுத்து போட்டு அடிச்சு கொள்றாங்க. அந்த காலத்துல 2015, நீங்க வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல, 2015 அந்த வருஷத்தை நான் ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, மோடி ஆட்சிக்கு வந்தது 2014. அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே இஸ்லாமியர்கள் குறிப்பாக மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சொல்லி அடித்து கொல்லப்படுவது, ஆங்கிலத்துல லிஞ்சிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரொம்ப காலமா அந்த வார்த்தை ஆங்கிலத்துல இருக்கு. ஆனா எப்ப அது பிரபலமாச்சுன்னா, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் லிஞ்சிங், அடித்து கொலை செய்வதுங்கிற வார்த்தையே பிரபலமாச்சு. அவர் அக்லாக் அந்த குடும்பத்தின் முன்னால் அடித்து கொல்லப்பட்டார். 19 பேரை உடனடியாலாம் கைது செய்யல, பயங்கர பிரச்சனை எல்லாம் பண்ண பிறகு 19 பேரை கைது செஞ்சு ஒரு ஆள் நடுவில் அவுட். 18 பேரு. நீங்க நினைக்கலாம் அந்த 18 பேர் என்ன ஜெயிலுக்குள்ளதான் இருக்காங்கன்னு. இல்லை, ஒவ்வொருவராக ஜாமீன் கேட்டு ஒரு ஆளை அடிச்சு கொன்ன கொலை குற்றத்துல 18 பேரும் வெளியில, அவங்க சுதந்திரமா இருக்காங்க. முகமது அக்லாக்கினுடைய குடும்பம் அந்த ஊருக்குள்ள இருக்க முடியல. அவங்க குடும்பத்தோட வெளியில போய் அவங்க பயந்துகிட்டு அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ ஜாமீன்ல வந்தா போதாதான், அவங்களுக்கு தண்டனையே கூடாது, வழக்குல இருந்தே அவங்கள விடுவிக்கணுங்கிறதுனால பிஜேபி அரசாங்கம், உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் அந்த குற்றவாளிகள் மீது போட்ட அரசு தரப்பு வழக்கை வாபஸ் வாங்குவதற்காக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. நல்ல வேளையாக அந்த நீதிபதி உண்மையிலேயே நல்லா இருக்கணும், புண்ணியமா போட்டோம். நமக்கு பாவ புண்ணியத்துல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா வேற சைட்ல ஒரு பக்கம் நீதித்துறை போகும்போது இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. அவரு சொல்லிட்டாரு, எங்க குடும்பத்து முன்னால பல பேர் முன்னால பட்ட பகல்ல அடித்து கொலை செய்த ஒரு வழக்குல நீங்க வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன்னா அதெல்லாம் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டார். மாநில அரசு போட்ட மனுவை அவர் நிராகரித்தார், தள்ளுபடி செய்தார். இந்த வழக்கு நடந்து முடிந்து 18 பேருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும்னு அவர் சொல்லிட்டார். இவங்க ஒன்றும் சும்மா இருக்க போறதில்ல, அடுத்த கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்க, அடுத்த கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த அரசு நினைத்தது நடக்கவில்லை அப்படிங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். இது எங்க வேணா போவாங்க, எவ்வளவு தூரம் வேணாலும் வளைவாங்க. கொலைங்கிறது அல்ல பிரச்சனை, உயிருங்கிறது அல்ல பிரச்சனை. அது முஸ்லிம் உயிரா இருந்தா அதுக்கு வெயிட் இல்ல, தலித் பெண்ணினுடைய உயிராக இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்ல.
என்று நினைக்கக்கூடியவர்கள். அதனாலதான் மனுவாத கோட்பாடுங்கிறத சேர்த்து சொல்றது. எப்படி இவங்களுக்கு எல்லாம் திடீர்னு இவ்வளவு துணிச்சல் வருது? ஆளுகிற அரசு இதுதான் என்னுடைய சித்தாந்தம், ஆகவே குற்றம் செய்திருந்தாலும் குற்றவாளிகளை பாதுகாப்பதுதான் எங்களுடைய வேலைன்னு அவங்க தைரியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர்களுடைய கொள்கையும் சித்தாந்தமும் காரணம். அதனால நம்ம தனிப்பட்ட இந்த மாதிரியான வழக்குகள்ல நியாயம் கேட்பதற்கு போராடுகிற அதே சமயத்தில் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற RSS பிஜேபியினுடைய கொள்கைகள், அவர்களுடைய தத்துவம், மனுவாத பிராமணிய கோட்பாடு, இவற்றை எதிர்த்த போராட்டத்தையும் வலுவாக நடத்த வேண்டி இருக்கிறது. அடுத்து இந்த குல்தீப் சிங் சேங்கர், இது பற்றி ஏற்கனவே சகோதரிகள் விரிவாக பேசியிருக்காங்க. இதுல நீங்க ஒவ்வொரு நகர்வாக நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு பாதிப்பு வருது, இல்ல வேற எங்கேயோ பாதிப்பு வருது, யாராவது நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? முதல்ல போலீஸ்க்கு போ, ஒரு புகாரை எழுதி கொடு, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவோம். நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன் உங்க கூட வர்றேன், நானும் உதவி பண்றேன், ஸ்டேஷன்ல புகார் கொடு என்பது சர்வ சாதாரணமாக மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய விஷயம். சட்டமும் சொல்லுது, ஒரு குற்றம் நடக்குதா, நீயா தண்டனை கொடுக்காத, எங்க கிட்ட சொல்லு, நாங்க பண்றோம். அதத்தான் அந்த பெண்ணினுடைய தந்தை செய்தார். அவ்வளவு பெரிய குற்றமா அது? உத்தரப்பிரதேசத்துல அது அவ்வளவு பெரிய குற்றம். ஏன்னா யாருக்கு எதிராக இந்த புகார்? பிஜேபி எம்எல்ஏவுக்கு எதிராக. அந்த பகுதியில இருக்கக்கூடிய சாதிகளில் ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்தவர் என்பதற்காக, அவர்கிட்ட சில பல ஓட்டுக்கள் பிஜேபிக்கு கிடைக்கும் என்ற வாக்கு வங்கி அரசியல் காரணமாக. அதனால உத்தரப்பிரதேசத்துல அதிகாரம் முழுக்க அன்னைக்கு யாரோட சட்டை பையில் இருந்ததுன்னா குல்தீப் சிங் சேங்கர் அவருடைய சட்டை பையில் இருந்தது. அதனாலதான் சாதாரண புகார் கொடுத்ததற்கு தந்தை அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த பெண்ணை குல்தீப் சிங் மட்டும் பாலியல் வல்லுறவு செய்யல, அவருடைய சகாக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வார காலம் தொடர்ந்து பாலியல் வல்லுறவு. எஃப்ஐஆர் போடலங்க. எஃப்ஐஆர் போட வைப்பதற்குத்தான் இந்த பெண் முதலமைச்சர் வீட்டு வாசல்ல நான் தீக்குளிப்பேன் அப்படின்னு மண்ணெண்ணைய தூக்கி கொட்டிக்கிட்டு அழுது தகராறு பண்ணதுனாலதான் எஃப்ஐஆர். இந்தியா, சுதந்திர இந்தியா என்ன இவ்வளவு மோசமா போயிடுச்சு? ஒரு தப்பு பண்ணா எஃப்ஐஆர் ஆட்டோமேட்டிக். ஆனா ஒரு எஃப்ஐஆர் போட வைப்பதற்கு ஒரு பெண் தீக்குளிக்கிறேன் என்று சொன்னால்தான் நடக்குமா? கடைசியில எஃப்ஐஆர் போட்ட பிறகும் அந்த ஆளை லேசில கைது பண்ணல. ஒரு வருஷம் கைது பண்ணலங்க. ஒரு வருஷம் கழிச்சுதான் கைது பண்றாங்க. அப்புறம் தான் இந்த நம்பர் பிளேட் அழிக்கப்பட்ட ட்ரக் மோதி 2 அத்தைகள் கொல்லப்பட்டு இந்த பெண்ணும் வழக்கறிஞரும் பலத்த காயமுற்று. பத்திரிகையில எல்லாம் என்ன எழுதுனாங்க? ஒரு சாட்சி சொல்லும் போது இந்த பெண் இவ்வளவு காயங்களோட, வலியோட, வேதனையோட துடித்து கொண்டேதான் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னார். இதுதான் பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா? மருமகள்களை பாதுகாக்கிற லட்சணமா? மோடி வாய திறந்தா பெண்கள் பெண்கள் சகோதரிகள் சகோதரிகள்ங்கிறதெல்லாம் இவ்வளவு கேவலமாக நடப்பதா அப்படிங்கிற கேள்விய நம்ம ஏதோ ரொம்ப தள்ளி இருக்கோம், உத்தரப்பிரதேசத்தில இருந்து தமிழகம் தள்ளி இருக்கிறது என்பதற்காக, வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது என்பதற்காகத்தான் மாதர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம். இவ்வளவு கஷ்டப்பட்டு 20 ஆண்டு தண்டனை, சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்கிற ஆயுள் தண்டனை, 7 வருஷம் உள்ள இருந்துட்டாராம். வேதனைப்பட்டு இவர் டெல்லி உயர் நீதிமன்றத்துல கேஸ் போடுறாரு, என்ன ஜாமீன்ல விடுங்க. அந்த டெல்லி உயர் நீதிமன்றம் கால் காசு பெறாத டெக்னிக்கல் காரணத்தை வைத்துக்கொண்டு இவர் எம்எல்ஏனா பப்ளிக் சர்வெண்ட் அல்ல அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணி 7 வருஷம் இருந்தது போதும், அதனால இவர் போட்டிருக்கிற அப்பீல்லாம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் அவர் ஜாமீன்ல வெளியில இருக்கட்டும்.
எவ்வளவு பெரிய குற்றவாளி, எவ்வளவு மோசமான குற்றவாளி, எவ்வளவு சமூகத்துல எல்லாரும் சேர்ந்து போராடி இயக்கம் நடத்தி அந்த ஆளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கோம். இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணினுடைய தாய் ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்க? எங்களுக்கு இனிமே பாதுகாப்பே கிடையாது. அந்த ஆள் வெளியில வந்தார்னா நாங்க செத்தோம். ஒண்ணு அவரை ஜெயில போடுங்க, இல்ல அவரை நீங்க வெளியில விடுறீங்கன்னா எங்க ரெண்டு பேரையும் ஜெயில போடுங்கிறது தான் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெண்ணினுடைய தாயும் கேட்பது. ஏன்னா ஜெயில்னா எங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பா இருக்கும், இந்த ஆளால எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு அந்த ஆள் ஜெயில, இல்லைன்னா நாங்க ஜெயில என்று பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அழுகிற, ஓலமிடுகிற ஒரு படுமோசமான சூழலை பிஜேபி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அண்ணாமலை வாயில என்ன கொழுக்கட்டையா? தமிழிசை வாயில கொழுக்கட்டையா? வானதி ஸ்ரீனிவாசன் வாயில கொழுக்கட்டையா? என்ன நைனா நாகேந்திரன் வாயில கொழுக்கட்டையா? மைக்கேல் பட்டியல ஏதாவது நடந்தா வருஷ கட்டி போ தெரியுது. ஒண்ணுமே இல்லாத திருப்பரங்குன்றத்தை ரெண்டாக்க முடியுது. ஆனா இவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் அது பெண்ணுக்கு நடந்ததா? இத்தனைக்கும் அந்த பெண் 16 வயசு கூட நிரம்பல. போக்சோ இத பத்தி எல்லாம் கவலையே இல்லை. எனவேதான் சொல்கிறோம், பிஜேபி ஆர்எஸ்எஸ் வாயை திறந்து சொல்லுகிற எதையும் நம்பாதீர்கள். நம் மீது இழைக்கப்படுகிற இவ்வளவு கொடுமைகள், பல மதங்கள் சேர்ந்தது தாங்க இந்தியா. என்ன கெட்டு போச்சு? ஒரு 70 வயது கடந்த ஒரு முஸ்லிம் பெரியவர் அவருடைய முகநூல்ல என்ன எழுதியிருக்காருன்னா, வருஷா வருஷம் எனக்கு கிறிஸ்துமஸ் வாழ்க்கை, கிறிஸ்துவ பெரியவர் வருஷா வருஷம் எனக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து வரும், அதுல எல்லாம் வந்து ஹாப்பி கிறிஸ்துமஸ்னு போட்டு வரும் அல்லது மெரி கிறிஸ்துமஸ்னு போட்டு வரும். இந்த வருடம் தான் முதன்முறையாக சேஃப் கிறிஸ்துமஸ் என்று போட்டு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் பாதுகாப்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கள்னு ஒருத்தர் கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. அதனால மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ், ஹாப்பியான கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ் என்பது இன்றைக்கு பின்னுக்கு போய் அதற்கு பதிலாக விஷ் யூ a சேஃப் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்திய சூழலை மாற்றி இருக்கிறார்கள். இந்திய குடியரசனுடைய குணாம்சத்தை மாற்றி எழுத முயற்சிக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல நம்முடைய மாணவர்களுடைய மூளையை சலவை செய்ய முயற்சிக்கிறார்கள். வரலாற்றை திருத்தி எழுதுகிறார்கள். இவர்கள் ஆட்சியில் நீடிப்பது இந்துக்கள் உட்பட எந்த பகுதிக்கும் உகந்தது அல்ல, பயனுள்ளது அல்ல. எனவே பிஜேபிக்கு எதிரான, சங் பரிவாரத்துக்கு எதிரான, இந்து முன்னணிக்கு எதிரான நம்முடைய பிரச்சாரம், நம்முடைய இயக்கம் இது இன்னும் வலுப்பட வேண்டும். இதற்கு உட்பட்டு இன்றைக்கு நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்களில் நாங்கள் குரல் கொடுக்கும் போது இந்த பகுதி மக்கள் எங்களோடு இணைந்து நின்று ஆதரவு குரல் கொடுத்து கரங்களை கரங்களோடு சேர்த்து உயர்த்தி பிடித்து இந்தியாவில் அனைவரும் சட்டத்தின் முன் சமம் என்பது யதார்த்தத்திற்கு வர வேண்டும். கட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், கொள்கைகள் மாற வேண்டும். மாற்று கொள்கைகளை, முற்போக்கு கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய இடதுசாரி அரசியல் வலுப்பட வேண்டும் என்கிற இடத்திற்கு நாம் செல்வதுதான் உண்மையான விடுதலையை நமக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லி மீண்டும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய 3 மாவட்ட குழுக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்து எனது கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.